ஹலோ காய்ஸ், இந்த ட்ரிப் நான் போனது வந்து பத்லங்குண்டாவா ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஐலாண்டுக்கு தான் போனேன். தண்ணி வளப்படாது அது இது வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் செட்டோட தான் போனேன். இந்த ஐலாண்ட் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் போகணும், கெண்டிலேருந்து போகிற ஆக்கள் யாராக இருந்தாலும் சரி, கல்பிட்டிலேருந்து தான் இந்த ஐலாண்டுக்கு போகணும். இது ஒரு தனி தீவு உண்டு. இதுக்கு வந்து கூடுதலான ஆக்கள் போகிறது வந்து பீச் கேம்பிங்க்கு தான். இது ஒரு பீச் ஒன்று தானே, அதனால் பீச் கேம்பிங்க்கு தான் போவாங்க. அப்போ பீச் கேம்பிங் அடிக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் ஒன்று தான் இது கிட்டத்தட்ட கல்பிட்டிலேருந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர்ஸ் 30 கிலோமீட்டர்ஸ் மாதிரி நீங்கள் போட்டில் ட்ராவல் பண்ணி போகணும். அது வந்து ஒவ்வொரு மாதிரி டைப் ஆஃப் போட் செய்யுது. அதில் ஒவ்வொரு டைப் போட்லையும் போகிற ஸ்பீடை பொறுத்து ஒவ்வொரு மாதிரி டைம் எடுக்கும். எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவரால் போயிடுச்சு. ஒன் வே போகிறதுக்கு மட்டும் 1 ஹவரால் போயிடுச்சு. போட்டில் போகணும் ஃபுல்லாக. நான் நினைக்கிறேன் 1 ஹவரும் இல்லை, 1 ஹவர் கொஞ்சம் கூட போயிடுச்சு ஆகும். 1.5 ஹவர்ஸ் ஒரு 1.5 ஹவர் மாதிரி போயிடுச்சு எங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஐலாண்டுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு. இந்த ஐலாண்டுக்கு ரீச் ஆக முந்தையே இடையில நீங்கள் போகிற வரல பார்க்கலும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 சின்ன சின்ன தீவுகளும் இருக்குது. அதில் உங்களுக்கு இறங்கி குளிக்கலும், அதே மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்களுக்கும் எடுத்துக்கொள்ளலும். இப்போ இந்த ஐலாண்ட் நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். இங்கே ஏழு ஐலஸா இன்னும் கொத்தம் தள்ளணும். பேத்து அங்காலையும் தள்ளணும். இங்கே போட்டில் போகிறதுக்கு பப்ளிக் போட்டும் இருக்குது. அது வந்து ஒரு டைமில் தான் போகும். அது ஒரு சில டைமில் தான் போகும். அதில் வந்து நார்மலாக ரேட்ஸ் குறைச்சலாகும். அதில் கூடுதலான ஆக்கள் கல்பிட்டிலேருந்து இந்த தீவுக்கு வர ஆக்கள் கூடுதலான ஆக்கள் வருவாங்க. இந்த பப்ளிக் போட் ஒன்று இருக்குது, பெரிய ஒரு போட் ஒன்று. அதில் வர ஆக்களுக்கு வரையிலும் அதில் ரேட்ஸ் எல்லாம் குறைச்சலாக தான் நிற்கும், நார்மலான ரேட்ஸாக தான் நிற்கும். இது நாங்கள் வந்தது வந்து ப்ரைவேட் போட் உண்டு. இதில் வந்து ரேட்ஸ் வந்து கொஞ்சம் கூட. நார்மலி நாங்கள் போன டைம் வந்து 8,000 அப்படி எடுத்தாங்க. எங்கால இது வந்து பத்லங்குண்டாவா ஐலாண்டு சொல்லி ஐலாண்ட். இது வந்து 30 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் நீக்குது இந்த ஐலாண்ட். இதுலேயும் ஆக்கள் வாழ்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஃபேமிலியால் வாழ்கிறாங்க கூடுதலான ஆக்கள். என்ன சொல்கிறேன்டால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐசோலேட்டட் ஐலாண்டு மாதிரி தான் சொல்லணும். என்றால் இங்கே கரண்ட் வசதி, தண்ணி வசதி ஒன்றும் இல்லை. அந்த வாழ்கிற ஆக்களுக்குமே அதெல்லாம் சரியான ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில் தான் வாழ்கிறாங்க. தண்ணி அது மாதிரி அவங்களோட மற்ற தேவையான சாமான் எல்லாம் கல்பிட்டிலிருந்து தான் கொண்டு வருவாங்க. அது கொண்டு வரது தான் பெரிய ஒரு போட் கொண்டு வரும். அந்த போட்டில் பப்ளிக் போட் தான் அது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் அது. அதுலேயும் இங்கே கேம்ப் அடிக்க வராக்கள் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் அதில் ரேட் வந்து கொஞ்சம் சீப்பான ரேட்டாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பில்டிங்கெல்லாம் வந்து அவங்க வாழ்கிற சின்ன சின்ன வீடு மாதிரி அமைப்பில் அமைச்சு வச்சுக்கிறாங்க. அதே போல் அவங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு சேர்ச் ஒன்று இது. அதே மாதிரி வேறு அவங்களோட ஒவ்வொருத்தர் ஈக்கிற ஆக்களோட தேவையான மாதிரி அவங்களோட வணக்க ஸ்தலங்களையும் அமைச்சு வச்சுக்கிறாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போட்டில் வந்து இறங்கினது வந்து இந்த ஐலாண்டில் வந்து ஒரு சைடில். இப்போ நாங்கள் போகணும் வந்து இன்னொரு மற்ற சைடுக்கு தான் போகணும். போய் தான் அங்கால பக்கத்தில் தான் நாங்கள் கேம்ப் படிக்கிறது. அங்கே தான் நல்ல அழகான ஒரு வியூ, அழகான பீச், அது மாதிரி தங்குறதுக்குள்ள அமைப்பெல்லாம் அங்கால சைடில் தான் செஞ்சு வச்சுக்கிறாங்க. அப்போ வாராக்களுக்கு வந்து கேம்ப் வசதிகள், அது மாதிரி மற்ற சாமான்கள், தின்ற குடிக்கிற சாமானெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வேறையா ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணி செய்கிற டீம் இருக்குது. அந்த எடிஷனல் டீட்டெயில்ஸ் தேவைப்படுறாக்கள் என்ன கான்டாக்ட் பண்ணினா சரி.
ஸ்ரீலங்காவில் இருக்கிற பீச் கேம்பிங்கில் இது ஒரு முக்கியமான ஒரு பீச் கேம்பிங். கேம்பிங் இன்ட்ரெஸ்ட் உள்ளாக்கள், பீச் கேம்பிங் இன்ட்ரெஸ்ட் உள்ளாக்கள் இதுக்கு வரையிலும், பயம் இல்லாமல் வரையிலும். இதில் வேண்டிய மாதிரி வந்து தங்கிட்டு இது பண்ணிட்டு போயிடும். நாங்கள் போனது வந்து ஒரு வீக்கெண்ட்னால கொஞ்சம் க்ரௌட் கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு. இதே வந்து போராக்கள் வேறு யாராலும் போராக்கள் இருந்துன்னு சொன்னால் அவங்க வீக் டேயில் போனோன்னு சொன்னால் கொஞ்சம் க்ரௌட் குறைச்சல் ஆகிக்கும் அவங்களுக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கேம்ப் படிக்கிற வசதிகள் கொஞ்சம் சரியாக செஞ்சு கொள்ளையிலும் ஆகிக்கும். நீங்கள் இந்த பீச்சுமே நல்லா சேஃபான பீச், பயம் இல்லாமல் குளிக்கலும் எல்லாம் செய்யணும். நல்லா அழகான ஒரு பீச்சும் தான், சேஃபான பீச்சும் தான். நாங்கள் போய் செய்கிறக்குள்ளேயே லஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ லஞ்சை சாப்பிட்டு நாங்கள் பீச்சில் அப்படியே இறங்கி பீச்சில் நல்ல ஒரு குளியல் ஒன்று போட்டோம். நல்லா இருந்துச்சு. கட்டாயம் ஒரு போராக்கள் செய்ய வேண்டிய ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று தான் அது. நல்ல ஒரு ஹேப்பனிங்கான ஒரு பீச் ஒன்று அது. அப்படியே பீச்சில் குளியலையும் போட்டுட்டு அப்படியே ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஈவினிங் டைமில் இந்த பீச்சை பார்த்துன்னு அப்படியே ஒரு பிளேன் டியூனையும் அடித்தா சும்மா அது ஒரு வேறு லெவல் ஃபீல். அதை ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து இங்கே வரணும். இந்த இங்கே வெறுத்தனா வேலை செஞ்சு நிற்கிறாரு. இவர் வந்து எங்களோட வந்த ஒருத்தர் இல்லை. இவர் வந்து கேம்பிங் எங்களுக்கு அதை வந்து செட்டப் எங்களுக்கு செஞ்சு தந்தவர். இவர் தான் எங்களோட லஞ்சு மற்ற விஷயங்கள்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணதெல்லாம் செஞ்சார். இவரை தான் கேம்பிங் எக்யூப்மெண்ட்ஸையும் கொண்டு வந்து அதே மாதிரி அதில் வேலையெல்லாம் செஞ்சார். நாங்கள்லாம் 7 பேர் போயிருந்தோம். ஸோ எங்களுக்கு ஒரு 3 டென்ட் தேவைப்பட்டுச்சு. 3ஐயும் சரியாக அமைச்சு கொண்டு வந்தாங்க. முடியாதா ஒரு நிலவை சேரவே முடியாதா நீ சென்றாலே வருஷங்கள் ஒவ்வொன்றும் அதே மாதிரி நைட்டு பாபிக்யூ ஒன்று அரேஞ்ச் பண்ணோம். பாபிக்யூ நல்லா இருந்துச்சு. அப்போ பாபிக்யூவோட நல்ல ஒரு ஃபன் ஒன்று எடுத்தோம் நாங்கள். பாபிக்யூக்கு தேவையான சிக்கன், அது மாதிரி ஃபிஷ், அது மாதிரி மற்ற ஐட்டம் எல்லாம் நாங்கள் கல்பிட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்தது. ஈனை வந்து ஒன்றும் எடுக்கலாம். ஸோ கல்பிட்டிலேருந்தே எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள். ஸோ இந்த பாபிக்யூர் அப்படியே எங்கிட்ட இந்த நைட் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாமே இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மார்னிங். அந்த மார்னிங் வந்து பீச் ஓரம் கேம்ப் அடிச்சுட்டு பீச்சுக்கு கிட்ட முன்னுக்கு இருந்து எழும்புறதுன்னு சொல்கிறது அது ஒரு வேறு லெவல் ஃபீல். இப்போ மார்னிங் நாங்கள் ஈனை வச்சு எல்லாம் முடிச்சுட்டு இது பண்ணிவிட்டு நாங்கள் எங்களோட ட்ரோன் ஷாட்ஸ் கொஞ்சம் அடிச்சுக்கொண்டோம். நல்ல அழகான ஒரு ஐலாண்ட் இது. ட்ரோனில் ஷாட்ஸை பார்க்குறாங்களுக்கு உங்களுக்கு விளங்கும். அழகான ஐலாண்ட், அது போல் பீச் கேம்பிங் அதெல்லாம் நல்ல மாதிரி செஞ்சு கொள்ளையிலும் உங்களுக்கு. இதுதான் இந்த ஐலாண்ட். இதில் விளங்குறது டோட்டலாக இந்த ஐலாண்ட் ஃபுல்லாக இதில் விளங்குறது தான் இது. ஃபுல்லாகவே இவ்வளோ தான் இந்த ஐலாண்ட்ற பரப்பளவு.
ஸோ நாங்கள் எங்களோட ட்ரோன் ஷாட்டெல்லாம் முடிச்சுட்டு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் டைம் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே வெளியாகணும். அது மாதிரி போகிற வழியே நாங்கள் ஐலேண்டு இருந்துச்சு, அந்த ஐலேண்டுக்கு போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் அதில் எடுத்துகிட்டு அங்கேருந்து கொஞ்சம் குளிச்சுட்டு இது பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் போனது தான். இந்த ஐலேண்டெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் மிச்சம் ஆக்கள் நடமாட்டம் இல்லாததுனால பார்க்க மிச்சம் அழகான ஐலேண்ட்ஸ் தான் நீக்குது. இது வந்து எல்லாம் ஸ்டார்ஃபிஷ் இதெல்லாம் உயிரோடு தான் நீக்குது. ஆனால் என்னென்றால் சில ரீசனால் எங்களுக்கு கொண்டு வந்து கேளாக போயிடுச்சு. இதெல்லாம் கொண்டு வரது இது இல்லை, அதனால் கொண்டு வரல. ஆனால் நல்லா பார்க்கறதுக்கு அழகான ஸ்டார்ஃபிஷ் தான் இதெல்லாம் உயிரோடு தான் நீக்குது. ஸோ காய்ஸ், நாங்கள் அப்படியே அங்கேருந்து அப்படியே வந்தது ரிட்டர்ன் வந்தோம். திருப்பி அதே மாதிரி போட்டில் வந்தோம். திருப்பி சேம் டைம் லைக் ஒரு ஹவர் 1.5 hour போயிடுச்சு வாரத்துக்கு திருப்பி கல்பிட்டிலேருந்து வந்து அப்படியே நாங்கள் வந்தது தான். இனி நான் சொன்னது போல் யாருக்கும் அடிஷ்னல் டீட்டெயில் தேவைண்டா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அது போல் காய்ஸ், நீங்கள் யார் கேம்பிங் லவர்ஸ் இருக்கிறீங்க, கேம்பிங் விருப்பமானவங்க இருக்கிறீங்களா இருந்தேன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் என்னோட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.